மணிப்பூரை பத்தி தெரியணும். ஜியோகிராஃபி என்ன, மணிப்பூர் ஹிஸ்டரி என்ன, மேப்ல எங்க இருக்கு, மணிப்பூருக்கும் மியான்மருக்கு எவ்வளவு தூரம், ஏன் அதை நம்ம ட்ரக் ட்ரையாங்கிள்னு சொல்றோம், எதுவும் தெரியாம மணிப்பூர் ஜியோ பாலிடிக்ஸ். ஏன் மணிப்பூர் பற்றியற வேண்டும் என்று சைனா நினைக்குது, ஏன் மியான்மர் நினைக்குது, ஏன் நம்ம கடுமையான ஆக்ஷனுக்கு போகாம இருக்கோம்னா, ரெண்டு ட்ரைபல் சண்டை போடுறாங்க, துப்பாக்கி சூடு நடத்தி நாளை காலையில குக்கியும் ஏத்தி நீங்க சமாதானப்படுத்திடுவீங்களா? இதெல்லாம் 100 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை. மலை மேல குரூப் இருக்காங்க, மலைக்கு கீழே குரூப் இருக்காங்க. மலை கீழே இருக்கிற குரூப் மேல போய் நிலத்தை வாங்க முடியாது. அந்த பிரச்சனை தான் இந்த பிரச்சனை. ஹைகோர்ட் ஜட்ஜு தீர்ப்பு கொடுக்கிறார், ஒரு கம்யூனிட்டி ட்ரைபல் ஆக்கு. இன்னைக்கு எல்லா விதமான விதத்தையும் கையாண்டு பிரச்சனைக்கு நார்த் ஈஸ்ட்ல அது தமிழ்நாடு மாதிரி கிடையாதுங்க. ஹை ட்ரைபல் ஐடென்டிட்டி. சொந்த சீஃப் மினிஸ்டருடைய வீட்டை கொளுத்தும் போது நாங்க துப்பாக்கி சூடு நடத்தாம இருக்கோம். ஏன்னா துப்பாக்கி சூடு தீர்வு கிடையாது. அதுக்கு மறுபடியும் நார்த் ஈஸ்ட் பத்தி எறியணும், மறுபடியும் தாய்மார்கள் உடை உடுத்தாம ரோட்டுக்கு வரணும், மறுபடியும் ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட எடுங்கன்னு சொல்லணும். இது ஒரே நாள்ல ஏஎஃப்பிஎஸ்பியை கொண்டு வந்து ஆர்மி 10 காலத்தை இறக்கி ஷூட்டட் சைட் ஆர்டர் கொடுத்து 24 ஹவர்ஸ்ல கொண்டு வர தெரியாதாங்கன்னா, இது 20 ஆண்டுகள் கழித்து இந்த அமைதி வந்திருக்கு, இந்த பிரச்சனை வெடிக்கிறதுக்கு முன்னாடி. அதனால் கொஞ்சம் ஜியோகிராஃபி ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் என்ன நடக்குது. அதான் அன்பான வேண்டுகோளை தவிர வேற எதுவும் என்னுடைய வேண்டுகோள் இல்லைங்க.